ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். புதன ராசி அதிபதியா பெற்றிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, புத்தி சாதுரியத்தால எதையுமே சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒவ்வொரு நாட்களையும் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும், என்ன வழிபாடுகள் செய்யணும், என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு அடுத்து 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மாற்றி அமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதை பற்றி தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களே, அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக போய் முடியும். அதனால் இந்த டைமில் நீங்கள் புதுவிதமான முயற்சிகளை தாராளமாக எடுக்கலாம். இவ்வளோ நாளாக நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கூட அது சரியாக நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இனி அந்த முயற்சியை எடுத்தீங்க அப்படின்னா இந்த 15 நாளில் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக தான் முடியும். பண வரவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். பணத்துக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே போல் இந்த காலகட்டங்களில் அரசாங்க வகையில் நீங்கள் எதுவும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், அது கரெக்டாக நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 15 நாட்களுக்குள்ளே நடக்கும். அதனால் அரசாங்க ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதை பற்றின யோசனைகள்லாம் விட்டுடுங்க. ஏன்னா நல்லபடியாக தான் முடிய போகுது. அதே போல் வெளி வட்டாரத்துலேயும் அப்படி தாங்க, உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். கூடி தான் இருக்குமே தவிர இனி குறையறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. எவ்வளவு இடையூறுகள் வந்தாலுமே கூட அதெல்லாம் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டுடுவீங்க. ஏன்னா புத்தி காரகனாக இருக்கக்கூடிய புதன் தான் உங்களுடைய ராசி அதிபதியே. புத்தி சாதுரியத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க. அது உங்களுக்கு இயற்கையாகவே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தப்பே பண்ணியிருந்தா கூட நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஏன்னா சாமர்த்தியமாக நீங்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்துவீங்க. அது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த டைமில் குடும்பத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனைகள் யாரால் ஏற்பட போகுது அப்படின்னா உறவினர்களால், இல்லைன்னா 3வது நபர்களுடைய தலையீடால். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை தயவு செஞ்சு வெளியில் சொல்லாதீங்க. அதை நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குமே தவிர அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காது. இந்த டைமில் அப்படி தான் கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே முடிக்க பாருங்கள். அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை. குடும்பத்தில் பிரச்சனைகள் அடிக்கடி வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். அதிகமாக கோவப்படுறது இதெல்லாம் விட்டுடுங்க. கோபப்பட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக முடியாது. கணவன் மனைவிக்கிடையே கூட அப்பப்போ ஏதாவது ஒரு குழப்பங்கள் அப்படின்றது ஏற்படும். அந்த குழப்பத்தோடையே தான் நீங்கள் ஏதாவது பேசுவீங்க. அந்த குழப்பமான மனநிலையோடு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அது எப்படி சக்ஸஸ் ஆகும்? கண்டிப்பாக அதில் பிரச்சனை தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த குழப்பத்தை விட்டுடுங்க. 2 பேருமே அமைதியாக உட்காந்து பொறுமையாக யோசித்து பேசி முடிவெடுங்க. ஒருவருக்கொருவர் அனுசரித்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே சரியான புரிதல் இல்லாதது தான். அதனால் முதல்ல ஒருத்தரை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னா அந்த உறவுகளுக்குள்ள பிரிவு அப்படின்ற வார்த்தை இருக்கவே இருக்காது. அதனால் முதல்ல நீங்கள் புரிதலோடு நடந்துக்கோங்க. இந்த டைமில் உறவினர்களுடைய வருகை உங்களுடைய வீட்டுக்கு இருக்கலாம். அடிக்கடி யாராவது வராங்க போகிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக செலவு அப்படின்றது இருக்கத்தானே செய்யும். அந்த செலவுகளும் தான் உங்களுக்கு இப்போ இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் யார் வந்தாலுமே போனாலும் கூட கருத்து வேறுபாடுகளும் வர ஆரம்பிச்சிடும். இன்னொருத்தங்க நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த குழப்பம் நடந்தாலுமே அதை அப்படியே நம்பி அதில் ஒரு பிரச்சனையை போட்டு சண்டை போடாதீங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். பொறுமை தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்காரங்களுக்கு. பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை தான். அதே போல் தான் எந்த ஒரு வழக்குகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட அதுலேயும் அவசரம் காட்டாதீங்க. எது எப்போ நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த நேரத்தில் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு தாய் தந்தை இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக
தந்தை இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள நீங்க நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஏன்னா, அவங்களுடைய உடல் நலத்தில வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வந்து உடல்நல பாதிப்புகளால மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம, இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இருக்காங்கன்னா, அவங்க மூலியமாவும் நெறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்தில வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்திட்ட நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு லீவ் வேணுமோ, இல்ல வந்து அமௌண்ட் வந்து ஏதாவது முன்னாடியே தேவைப்படுது அப்படின்னா கூட, அதெல்லாம் நீங்க வந்து கேட்கலாம். கண்டிப்பா கிடைக்கும். மேலும் உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க, சக ஊழியர்கள் இவங்களும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா, எல்லாத்துடைய அனுசரணையும் உங்களுக்கு வந்து இருக்கு. எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு குடுப்பாங்க. அதேபோல அதிகாரிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அனுசரணையா நடந்துக்க போறாங்க. ஒரு சிலருக்குலாம் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும். அதுவும் எங்க கிடைக்கும்னா, நீங்க எந்த இடத்துக்கு விரும்பி கேட்குறீங்களோ, அந்த இடத்துக்கே அந்த மாறுதல் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய வழிகள்ல உங்களுக்கு நன்மைகள் நடக்க இருக்கு. வியாபாரம் செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி நேயர்கள் எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு டைமிங்கா இருக்கு. நல்ல வியாபாரம் நடக்கும். விறுவிறுப்பா அதுவும் நடக்கும். நீங்க என்ன லாபத்த எதிர்பார்க்குறீங்களோ, அந்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். வியாபாரத்தில பார்த்தீங்கன்னா, புதுவிதமான முயற்சிகள் எல்லாமே வந்து இருக்கு. நீங்க வியாபாரத்துக்காக புதுசு புதுசா என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, என்னென்ன யுத்திகள வந்து கையாளுறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுகூலமா தான் போய் முடிவடையுமே தவிர, எந்த பிரச்சனைகளும், பாதிப்புகளும் இருக்கவே இருக்காது. ஒருவேள வியாபாரத்த விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வங்கியில அதுக்காக கடன் உதவிகள்லாம் கேட்குறீங்க, ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ, தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள பண்ணிட்டே இருங்க. ஏன்னா, கண்டிப்பா இப்போ வங்கி உங்களுக்கு கடன் உதவி குடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏதாவது போட்டிகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, உங்களுடைய வியாபாரத்துக்கு அவங்க அடிக்கடி வந்து தொந்தரவு கொண்டு குடுத்துட்ருக்காங்க, நெறைய சண்டைகள் வருது, இல்ல நீங்க செய்யக்கூடிய தொழில அவங்களும் வந்து செய்யறாங்க. இந்த மாரி ஏட்டிக்கு போட்டியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உங்களுக்கு யாருமே காம்படிட்டிவ் அப்படின்னு இருக்கவே மாட்டாங்க. எல்லாம் விலகி போயிடுவாங்க. ஸோ, உங்களுடைய ரூட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும். அதனால நீங்க அடுத்தடுத்த விஷயங்கள செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள வந்து பார்க்க முடியும். இதே கன்னிராசிய உடைய பெண்களுக்கு, அதுவும் குடும்பத்த நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு டைமிங்கா இருக்கும். அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு. தேவையான பணமும் உங்க கையில இருக்கும் அப்படின்றதுனால, பெருசா பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்ல. ஏன்னா, செலவுகள எல்லாத்தையுமே நீங்க சமாளிச்சுடுவீங்க. பணம் வரவு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது கையிருப்பு. உறவினர்களுடைய வருகையும் இந்த டைம்ல இருக்கு. உறவினர்கள் அடிக்கடி வரும்பொழுது உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது, உங்களுடைய வேலைகள நீங்க இன்னும் ஆர்வத்தோட வந்து செய்வீங்க. ஸோ, நெறைய வேலைகள் வந்து செய்யும் பொழுது, மகிழ்ச்சியா செய்யும் பொழுது, சிறப்பா செய்யும் பொழுது, அதற்கான முன்னேற்ற பலன்களையும் கண்டிப்பா நீங்க வந்து பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா, இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கோபமும் அதே அளவுக்கு வரும். ஸோ, இந்த முன்கோபத்த கண்டிப்பா விட்டுடுங்க. அதிகமா கோபப்படக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அத விடவும் கன்னிராசினியர்களுக்கு கோபம் வரும். ஆனா, கோபப்படுறத நீங்க குறைக்கும் பொழுது மட்டும் தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த சுபாவம் வந்து இருக்கும். அடிக்கடி கோவப்படுறது, ரொம்ப டென்ஷன் ஆகுறது, அது இல்லாம சண்டைக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் எப்படி ஏற்படுது இவங்களுக்கு அப்படின்னா, 3ஆம் நபர்களுடைய மூலமா மட்டும் தான். ஸோ, அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காமயே இவங்களுக்கு வந்து சட்டுன்னு வந்து கோவம் வருது. யார் சொல்றாங்களோ அத அப்படியே கேட்டுட்டு போயி சண்டை போடுறது. இந்த மாரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இருக்கு. ஆனா, இந்த டைம்ல அதெல்லாம் குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே சூப்பரா நடக்கும். கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. பொறுமையா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போறது கிடையாது. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா வகையான மாற்றங்களையும் இப்போ வந்து அடைய போறீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள்ல சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கே ஆரம்பமாகுது. அக்டோபர் 8லேருந்து 9, 10 காலையில வரைக்கும் இருக்கு. ஸோ, இந்த நாட்கள் எல்லாமே நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுவா சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது, முடிவுகள் எடுக்கக்கூடாது. சொல்லப்போனா பயணங்கள் வந்து போகக்கூடாது. ஸோ, இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நீங்க வந்து ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க புதன்கிழமை பெருமாள வழிபாடு செய்யுங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நிறைய நன்மைகள் உங்கள தேடி வர ஆரம்பிக்கும். இந்த பதிவுல நீங்க நிறைய விஷயங்கள பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கன்னிராசி நேயர்களே, இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ பதிவு போல் இனிமேல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.